ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். प्रभु यीशु मसीह के मधुर नाम से हम आप सबका स्वागत करते हैं। இன்றைக்கு உலக அன்னையர் தினம் என்று எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தாய்மார்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. आज दुनिया में मदर्स डे बनाया जा रहा है, इसलिए सब जितने भी माताएं हैं उन सबको मेरा नमस्कार। சர்ச் ஒரு சின்ன சொசைட்டி மாதிரி கூட எடுத்துக்கலாம், ஒரு சின்ன கிளப் மாதிரி எடுத்துக்கலாம். चर्च को कलीसिया को एक छोटी सी सोसाइटी के रूप में या एक क्लब के रूप में ले लेते हैं। அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அடிக்கடி சந்திக்கிறதுனால ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடும். और वो कैसे कि बार-बार जब हम एक दूसरे से भेंट करते हैं तो एक परिवार के रूप में बन जाते हैं। அப்போ ஃபேமிலில ஒரு बर्थडे, ஒரு फादर्स डे, ஒரு मदर्स डे இருக்கிற மாதிரி அது சர்ச்சுக்குள்ளேயே வந்துருச்சு இப்போ. और जैसे फैमिली में एक बर्थडे होता है, फादर्स डे होता है, मदर्स डे होता है, वैसे कलीसिया के अंदर भी ये डेज आ गए। ஆனா பைபிள்ல இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க, பைபிள்ல मदर्स डे फादर्स डे எல்லாம் கிடையாது. लेकिन बाइबल के अनुसार ये नहीं है, तो आप ये ना सोचिए, क्योंकि बाइबल में मदर्स डे फादर्स डे नहीं है। நாமெல்லாம் ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு மதர்ஸ் டே, எனக்கு என்ன செய்தின்னு கேட்கறத விட கர்த்தர் நமக்கு எப்பயுமே என்ன பேசுறாருங்கிறது நம்ம ஆர்வமா கேட்கறதுக்கு ரெடியா இருந்தா ரொம்ப மகிழ்ச்சி। और स्पेशली आप आज मदर्स डे है तो परमेश्वर आप मेरे लिए क्या कह रहे हो करके ना पूछकर हर दिन परमेश्वर के वचन के लिए पूछने के लिए इंतजार करते हैं। அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி அம்மாவை பத்தி எல்லா அம்மாமார்கள் பைபிள்ல இருக்கிற அம்மாமார்கள் பத்தி பேசலாம்னு முடிவு பண்ணிட்டேன்। और मैंने ये निर्णय लिया, चलो बाइबल में जितनी माएं हैं उनके बारे में आज मैं प्रचार करूंगा। அதனால சில அம்மாமார் இத பேசும்போது கோச்சிக்குவீங்க। और यहाँ पे कुछ माएं हैं जो गुस्सा भी कर सकती हैं। உங்களை பத்தி பேசுறேன், मैं आपके बारे में नहीं बताऊंगा, பைபிள்ல இருக்கிற அம்மாமார் பத்தி நான் பேசுறேன்। बाइबल में जो माएं हैं उनके बारे में बताऊंगा। तो நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை நான் வாசிக்கிறேன்। நியாயாதிபதிகள் न्यायियों के पुस्तक में 17वां अध्याय 1 से 4 वचन तक हम पढ़ेंगे। முதல்ல நான் தமிழ்ல வாசிக்கிறேன், பிறகு சிஸ்டர் அதை ஹிந்தியில வாசிப்பாங்க। पहले पास्टर तमिल में पढ़ेंगे, उसके बाद मैं हिंदी में पढ़ूंगा। எப்ராயிம் மலை தேசத்தானாகிய மீகா என்னும் பேர் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்திலிருந்து 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்றே, அதை குறித்து நீ என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே. அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றான்। 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன்। अभी मैंने 2 वचन पढ़ा है। पहले में लिखा है, एप्रेम की पहाड़ी देश में मीका नाम एक पुरुष था। उसने अपनी माता से कहा, जो 1100 टुकड़े चांदी तुझसे ले लिए गए थे, जिनके विषय में तूने मेरे सुनते भी शाप दिया था, वे मेरे पास हैं, मैंने ही उनको ले लिया था। उसकी माता ने कहा, मेरे बेटे पर यहोवा की ओर से आशीष होए। अगर मैं इसे लंबा पढ़ता तो लोगों को समझ नहीं आता, इसलिए दो वचन से मैं रुका हूँ। और लोगों ने पढ़ना बंद कर दिया, क्योंकि सब लोगों को वीडियो की आदत पड़ चुकी है। अब ऐसा आप मान लीजिए कि पराठा बना के उसको फोटो लेकर आपको भूख लग रही है तो फोटो भेज देंगे, तो आपका भूख मिट जाएगा। इसीलिए परमेश्वर का वचन सीधा सीधा आपके सामने प्रचार करा जा रहा है। हम बहुत अलग अलग जगह से यहाँ पे आए हैं, मैं भी अलग जगह से यहाँ पे आया हूँ। அப்போ நம்ம நேரில் வந்து கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம்। और हम सब इकट्ठे होके इधर इसलिए आए कि हम सीधा सीधा परमेश्वर का प्रचार सुन सके। கர்த்தர் நிச்சயமாக பேசுவார் और परमेश्वर निश्चय हमसे बातें करेगा। உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்துதான், உங்களுடைய ஆர்வம் वो आपके उत्सुकता के ऊपर है। இப்போ இந்த எப்ராயிம் மலை தேசத்துல மீகான்னு ஒரு ஆள் இருக்காரு। एप्रेम की पहाड़ी देश में मीका नाम एक पुरुष था। அவர் பத்தி அவங்க அம்மா பத்தி என்ன மேட்டர், उसके बारे में और उसकी माता के बारे में ये मैटर है। அவங்க அம்மா காசு நிறைய சேர்த்து வச்சிருக்காங்க।
उसकी माँ ने बहुत से पैसे इकट्ठे करे थे। சில அம்மாமார் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்கன்னு பசங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. और कुछ माएँ कितने पैसे इकट्ठे करके रखती है बच्चों को नहीं बताती। அப்படியே பசங்களுக்கு கொடுத்தா और ऐसे जब वो यदि बच्चों को दे भी देंगे तो बोलेंगे पापा को मत बताना। அப்படியே அப்பாவும் கொஞ்சம் சேர்த்து வச்சிருப்பாரு, அம்மாவுக்கு தெரியாம. और ऐसे ही पिता भी माता के बिना जाने पैसे इकट्ठे करके रखे होंगे। அவரு மகன்கிட்ட கொடுத்து और वो भी है जब बच्चों को देते तो बोलते मम्मी को मत बताना। இப்படி ரகசியமா அவ எவ்வளவு சேவிங்ஸ் வச்சிருக்கா. और ऐसे बहुत से रहस्य सेविंग्स रहते हैं। அதுல இருந்து ஒரு பையன் அவன் பின்னாடி இருப்பான் இல்லையா. अब देखिए वो बेटा भी कितना बड़ा खिलाड़ी होगा। அவன் கலவரிட்டான், அவன் திருடிட்டான். उसने चोरी कर लिया। அதாவது அம்மா சாமர்த்தியம்னா பையன் டபுள் சாமர்த்தியமா இருப்பான். அம்மா சாமர்த்தியம்னா பையன் டபுள் சாமர்த்தியமா இருப்பான். अगर मम्मी अगर सामर्थ्य है तो उसका बेटा डबल सामर्थ्य है। இப்போ அவன் எண்ணி பார்த்தா எவ்வளவு களவாடித்தானா 1100 வெள்ளிக்காச காலுண்டா, அவன் சபிக்கப்பட்டவனா இருப்பான்னு சொல்லி சபிக்கிறான். जब उसकी माता जो है उस पैसे को जांचने लगी तो कह रही 1100 टुकड़े चांदी के गायब हो गए, तो उसने वो श्राप दिया उसको பையன்கிட்டே சொல்றான், और उसके बेटे को ही श्राप दे रही है। திருடவன் வேண்டாம். और उसके बेटे ने उसको चोरी भी करा। இதெல்லாம் கதைலாம் பைபிள்ல இருக்குன்னா तो ऐसे कहानी भी बाइबल में है क्या भाई? யாரும் பிரசங்கம் பண்றது இல்லை இதெல்லாம். इस चीज को कोई प्रचार नहीं करता। அதனால நீங்க என்ன ரொம்ப உட்காந்து इसीलिए आप असमंजस में और आश्चर्यजनक बैठे हुए हैं। இல்லன்னா அதே ஐந்தப்போ அதுதானே அந்த இது காண ஒரு கல்யாணம் தானே என்று உட்கார்ந்து இருப்பீங்க. नहीं तो वो कानान देश की शादी है ना, वो 5000 रोटी है ना करके आप जान के बैठे रहते। இந்த கலவாணி பையன் சபிக்க அம்மா சபிக்கிற கேட்டு ஒரு பயம் வந்துச்சு. और देखिए ये जो व्यक्ति था माँ के श्राप को सुन के ये डर गया। சொல்லிட்டான், அம்மா நீ சபிக்கிறத என் காதல கேட்டுட்டேன், நான் தான் அதை எடுத்தேன், இல்ல நீயே வச்சுக்கோ, உன் சாபம் எனக்கு வேண்டாம்னு திருப்பி கொடுத்தான். उसने बोला हे माँ तेरे श्राप को मैंने सुन लिया, वो पैसे मैंने ही चुराया था, लो तुम्हारा पैसे वापस ले लो करके। உடனே அவன் சாபத்தை ரிவர்ஸ் பண்றான். लेकिन तुरंत उसकी माँ उस श्राप को बदलती है சாபம் கேன்சல் டெலீட். और श्राप जो है डिलीट हो जाता है। டெலீட் ஆன உடனே மப்ப ஆசீர்வாதம் சொல்றான். श्राप डिलीट होते ही वो आशीर्वाद देती है। மகனே वो कहती है मेरे बेटे நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். यहोवा की ओर से तुझे आशीष मिले। பசங்க அம்மா கிட்ட காசு கொடுத்தா அம்மாக்கு சந்தோஷம் தான். बच्चे यदि माँ को पैसा देते तो माँ को खुशी होती है। மகன் லண்டன்ல இருந்து காசு அனுப்புனா அந்த மகன் ரொம்ப விசேஷ மகன் தானே. और बेटा लंदन से पैसा भेज रहा है तो बेटा बहुत विशेषित बेटा है। அமெரிக்கால இருந்து காசு அனுப்புறான்னா அவன் சாதாரண மகனா? अमेरिका से अगर वो पैसा भेज रहा है तो साधारण बेटा है वो। அந்த மாதிரி மகன் ஆசீர்வதிக்கிறான் இல்ல வேண்டாம் அம்மா. और ऐसे ही अपने बेटे को वो आशीष करती है। நான் எப்ப காசு திருப்பி கொடுத்துட்டே காசு வந்துச்சு மகிழ்ச்சி. और वो खुश हो जाते कि जो मेरा चोरी हुआ पैसा मुझे तूने वापस दे दिया करके खुश होती है। அவன் அந்த 1100 வெள்ளிக்காசு 3வது வசனம் வெள்ளிக்காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான். உடனே அவன் என்ன பண்றான், அவன் வெட்டப்பட்ட ஒரு சொரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண, நான் என் கையில் இருந்த இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன், இப்பொழுது இதை உனக்கு திரும்பி கொடுக்கிறேன் என்றான். जब उसने वे 1100 टुकड़े चांदी अपने माता को फेर दिए, तब माता ने कहा मैं अपनी ओर से अपने बेटे के लिए यह रुपया यहोवा को निश्चय अर्पण करती हूँ, ताकि उससे एक मूरत खोदकर और दूसरी ढाल कर बनाई जाए, सो अब मैं उसे तुझको फेर देती हूँ। இப்போ பாருங்க, நல்ல கவனிங்க, இவ ஒரிஜினல் ஐடியா என்ன அம்மாவுக்கு? यहाँ ध्यान दीजिए इसकी माँ का जो चाहत था वो क्या था? डेडिकेटेड मनी, earmarked मनी, बजट போட்டுருக்கா. उस पैसे का उसने एक बजट डाल रखा था। அது எதுக்குன்னா வெட்டப்பட்ட ஒரு சொரூபமும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகமும் உண்டு பண்ணணும். ताकि उस पैसे से एक मूरत खोदकर और दूसरी ढाल कर बनाने के लिए। அந்த பணத்தை தான் நான் கலவரிட்டேன். और इस पैसे को उसने चुरा लिया था। அதனால அவனுக்கு சாபம் விட்டான். और इसीलिए उसने श्राप भी दिया। அப்புறம் பயம் வந்து திருப்பி கொடுத்துட்டான். फिर बेटा डर गया और पैसे वापस भी कर दिए। கொடுத்தவனே சந்தோஷமா மகனுக்கு திருப்பி கொடுத்துறான். और जैसे ही मिलते हुए खुश होकर पैसे वापस उस बेटे को दे देती है। அவன் பாருங்க உடனே और तुरंत देखिए उस बेटे ने, இந்த அம்மா ரொம்ப அன்ஸ்டடியா இருக்காங்க. எங்க அம்மா वो बोलता है मेरी माँ बहुत अनस्टेडी है। சொல்லுவாங்கறாங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்ங்கறாங்க, மறுபடியும் சொல்லுவாங்கறாங்க,
ஒன்றும் சரியா புரியலையே அப்படின்னு ஒரே இவரு கன்ஃபியூஸ் ஆயிட்டான். ये कंफ्यूज हो गया कि कभी मेरी माँ कह रही है यहोवा तुझे आशीष करे, कभी कहती है कह रही है कि मूर्ति खोद कर बनाऊंगी या ढाल कर बनाना है। இந்த மாதிரி 2 கட்டம்னாங்க சில அம்மாமார் இருப்பாங்க. और ऐसे कुछ माताएं होती हैं। அது எப்படின்னா இந்த மாதிரி ஜனங்க வந்து எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வருவாங்க. और ये ऐसे लोग जो है हर चर्च जाते हैं, कोई ना சர்ச் மட்டும் இல்ல, எல்லா மந்திர், हर சர்ச், मंदिर மாஸ்க், चर्च मस्जिद हर जगह जाते हैं குருத்வாரா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவாங்க. और हर जगह जाते हैं யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு ஃபேவர் பண்ணிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. कि कोई तो एक भगवान है जो मेरा फेवर कर देगा, ऐसा उन पे विश्वास होता है। ஏதோ ஒருத்தருக்கு ஒரு 1000 பேர் இருக்காங்க, யாரோ ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணா போதும். चलो हजारों से मांगूंगी, कोई एक हेल्प कर देगा तो बहुत है करके। அப்படி இல்ல, எங்க அம்மா 2 கட்டம் தான் எடுக்கிறாங்க அந்த மாதிரி. देखिए ऐसा नहीं, इसकी माँ भी ऐसे 2 नाव में सवारी थी। ஆனால் அவன் 4வது வசனத்தை பாருங்க, அவன் அந்த வெள்ளிக்காசை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். लेकिन 4थे वचन में देखते हैं उसने वो रुपया अपने माता को वापस दे दिया। மறுபடியும் அந்த அம்மா, அந்த அன்ஸ்டடி அம்மா என்ன பண்றாங்க, அப்பொழுது அதை அவன் தாய் 200 வெள்ளிக்காசை அதிலிருந்து 200 வெள்ளிக்காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தால் அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சொரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான். அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது. जब उसने वह रुपया अपनी माता को फेर दिया तब माता ने 200 टुकड़े डलवइयों को दिए और उसने उनसे एक मूर्ति खोदकर और दूसरी ढाल कर बनाई और वे मीका के घर में रही। 2 கட்டம் தான் இருக்கிற அம்மா இருக்க. देखिए 2 मन वाले माँ भी होते हैं, மந்திரவாதியும் வேணும், तांत्रिक भी चाहिए தீர்க்கதரிசியும் வேணும். और भविष्यवक्ता भी चाहिए। அது எப்படி முடியும்? वो ऐसे कैसे हो सकता है? எனக்கு தாயத்தும் கட்டிக்கணும், தாயத்து मुझे ताबीज भी बांध लेना है நான் உபவாசமும் பண்ணுவேன். और मैं उपवास भी करूंगी। இப்படி இந்த லக்கி ஸ்டோன் நான் போட்டுக்குவேன், मैं एक लकी स्टोन भी डाल लूंगी மோதிரம் போட்டுக்குவேன், ஆண்டவருக்கு ஆசீர்வாதத்துக்கும் வந்துருவேன். और वो परमेश्वर के सामने आशीष मांगने भी आ जाऊंगी। அந்த மாதிரி ஒரு அம்மா தான் எங்க அம்மா. और ऐसे एक माँ ये माँ थी। ஆசீர்வாதம் வந்து உலக பிரகாரமாகவும் நான் வாங்கிக்குவேன், சர்ச்சிலையும் வந்து வாங்கிக்குவேன். मैं सांसारिक रूप में भी आशीष ले लूंगी और चर्च में आके भी आशीष ले लूंगी। உலகம் கொடுத்தாக்கா கர்த்தர் கொடுத்துருவாரு, கர்த்தர் கொடுத்தாக்கா உலகம் கொடுத்துருவாங்க. संसार नहीं देगा तो परमेश्वर दे देगा, परमेश्वर नहीं देगा तो संसार दे அந்த देगा। மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சுக்குவாங்க எப்பயுமே. और अपने पास एक चॉइस रखती रहती है। ஆமா, அந்த மாதிரி இந்த அம்மா ரொம்ப இந்த விக்கிரக ஆராதனைன்னு ஒரு நம்பிக்கை. और इस माँ को जो था मूर्ति पूजा में बहुत विश्वास था। இப்ப பாருங்க, இந்த வெள்ளிக்காசு நான் கடைசியா எங்க போச்சு, இது வந்து நான் திருப்பி கொடுத்தா எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் முடிச்ச உடனே என்னாச்சு, மறுபடியும் சொரூபமா தான் ஆயிடுச்சு. देखिए क्या हुआ, इस पैसे का जो चांदी के पैसे थे वो चुराया गया, वापस हुआ, फिर पलट दिया गया, लास्ट में उसका एक मूर्ति ही बन गया। கர்த்தர் நமக்கு எதுக்கு பணத்தை கொடுக்குறாரு? परमेश्वर हमें धन क्यों देता है? நம்ம சொல்லுவாங்க என்கிட்ட, मेरी माँ मुझसे कहती थी நீ எதுவும் கவலைப்படாத, तू किसी चीज की चिंता मत कर, நான் இன்சூரன்ஸ்ல காசு போட்டுக்கிட்டே வரேன், मैं इंश्योरेंस में पैसे डाल रही हूँ, நான் செத்தா உனக்கு 60,000 இல்ல, मैं मरूंगी तो तुझे 60,000 मिलेंगे। அப்ப நான் உடனே செத்துருக்கீங்களா நான் சொல்ல முடியும்? मैं बोल नहीं सकता मम्मी तू तुरंत मर जा। நல்லா யோசிச்சு பாருங்க, आप सोच के देखे, செத்தாதான் வருவேன். அது இன்னும் உயிரோட இருக்காங்க எங்க அம்மா. मेरी मम्मी अभी भी जिंदा है। இது சொல்லி 1980 சொன்னாங்க. 1980 में उन्होंने कहा था இப்போ அவங்க 86 வயசுல உயிரோட இருக்காங்க. और 84 इयर्स अभी भी वो जिंदा है அமெரிக்கால இருக்காங்க, और अमेरिका में है, எங்க அண்ணன் கிட்ட இருக்காங்க. मेरे भाई के पास। அப்போ அதனால தான் இந்த டாலர் கதையை தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னேன். इसीलिए मैं दौलत के बारे में पहले बताया। சரி, பரவாயில்ல, நல்ல உரிமை கவனிக்கிறீங்க. बहुत ध्यान से आप सुन रहे हो परमेश्वर। சிலரு ஜனங்க கவனிக்கிறாங்களா இல்லையாங்கிறதுக்காக ஒரு அலேலியான்னு சொல்லுவாங்க, எல்லாரும் அலேலியா சொன்னாங்கன்னா கவனிக்கிறாங்கன்னு அர்த்தம். कुछ लोग होते जब प्रचार करते हैं, लोग ध्यान से सुन रहे नहीं सुन रहे बोल के हालेलुया चिल्लाते हैं, यदि वो जवाब देते हैं तो इसका मतलब वो सुन रहे हैं। அப்படியும் ஃபேன் கீழ இருக்கவங்க தூங்கிடுவாங்க, சொல்ல முடியாது. और कुछ लोग ऐसे जो फैन के नीचे होते हैं सो भी जाते हैं। அதே நம்ம ஊழியர்கள் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பார்த்து கர்த்தர் நல்லவர்னு சொல்லு. तभी हम सेवक क्या करते हैं, अपने आपके पड़ोस वालों को देख के बोलने को बोलते हैं कि परमेश्वर अच्छा है बोलो। அப்போ சின்ன தூக்கம் போட்டவரு கர்த்தர் நல்லவர், जो वो सो रहे होते हैं उनको ऐसे मार के कहते हैं परमेश्वर अच्छा है, கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है।
இப்போ இதெல்லாம் நிறைய டெக்னிக் நாங்க எங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. और यहाँ से बहुत ज्यादा टेक्निक यूज करना पड़ता है। பரவாயில்ல, நீங்க நல்லா கவனிக்கிறீங்க. आप अच्छी तरह ध्यान दे रहे हो। சோ இந்த இரண்டு கட்டமாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறாங்க. और ऐसे दो मन वाली माँ भी होती है। யாரும் சுத்தி போடுன்னு சொன்னாங்களா? कोई कहते हैं कि उतार के फेंको உடனே குழந்தையை சுத்தி போடு. और तुरंत जाके उतारा कर देते हैं। யாரும் சொன்னாங்களா? ஐயோ வெள்ளிக்கிழமை குழந்தை வெளியே அனுப்பாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. और किसी ने कहा शुक्रवार है, बच्चे को बाहर मत भेजो। உடனே வெள்ளிக்கிழமை குழந்தையை வீட்டுக்கு கூட்டி வச்சுக்க. और शुक्रवार के दिन बच्चे को घर के अंदर ताला लगा देते हैं। யாரும் சொன்னாங்களா? किसी ने कहा, யாரும் சொன்னாங்களா? किसी ने कहा ஏன் கர்த்தர் சொன்னாரு அது என்ன சொன்னாருன்னு கேக்குறது? कि परमेश्वर ने क्या कहा वो नहीं जानते। அவரோ சொல்றத கேக்குறத கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் இல்லையா? किसी ने क्या कहा उसको सुनने से बढ़िया है परमेश्वर ने क्या कहा उसे सुने। ஒருத்தர் ஊழியக்காரருக்கு லெட்டர் எழுதுறாரு. एक बंदे ने प्रभु के सेवक को लेटर लिखता है டியர் பிரதர், कि डियर ब्रदर, இந்த மாதிரி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, ஒரு கோயம்புத்தூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. मेरा कोयम्बतूर को ट्रांसफर हो गया है ஆனா வைஃப்க்கு நாங்க இப்ப இருக்கிற ஊரு மதுரை. और मैं जहाँ अभी रह रहा हूँ मदुरई है வைஃப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. और मेरे वाइफ को भी ट्रांसफर हो गया है, திருச்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. उनका तिरछी में ट्रांसफर हो गया है। இப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. अभी हमको समझ नहीं पा रहे இப்ப நான் வைஃப் கூட்டிட்டு கோயம்புத்தூர் போறதா कि मैं अपने बीवी को लेके कोयम्बतूर जाऊं இல்ல வைஃப் சொல்ற மாதிரி கீழ்படிக்கு நான் திருச்சிக்கு போறேன். या जैसे बीवी कह रही है उसकी बात मान के मैं तिरछी चले जाऊं। நீங்க தயவுசெய்து ஜெபம் பண்ணி கடவுள்கிட்ட கேட்கறேன்னு சொல்லுங்க. आप कृपया प्रार्थना करें और परमेश्वर से पूछकर मुझे बताएं இப்ப நான் கீழ்படிச்சு திருச்சிக்கு போறதா कि मैं उनका बात मान के तिरछी जाऊं இல்ல வைஃப் கீழ்படிச்சு எவ்வளவு கோயம்புத்தூர் போறதா? या बीवी मेरी बात मान के कोयम्बतूर चले। தயவுசெய்து ஜெபம் பண்ணி சீக்கிரம் சொல்லுங்க, ஏன்னா ஆர்டர் வந்துருச்சு. कृपया आप प्रार्थना करके मुझे बताएं, जल्दी बताएं क्योंकि ऑर्डर आ गया है। எனக்கு அந்த மாதிரி யாராவது எழுதிருந்தா என்ன சொல்லிருப்பேன்? अगर यदि कोई मनुष्य मुझे ऐसा लिखता तो मैं क्या कहता, எங்க சந்தோஷமா இருக்கீங்களோ அங்க போய் இருங்க. जहाँ आप खुश रहोगे वहां आप जाइए। அவங்க டைவர்ஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க. फिर वो पूछते कि आपने फिर तलाक देने के लिए कह रहे हो। இது என்ன இது சந்தோஷமா இருக்கா டைவர்ஸ் சந்தோஷம்? तो मैंने कहा कि ये क्या है कि मैं खुश रहने के लिए कह रहा हूँ, क्या तलाक ही खुश रहना होता है? இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மதர்ஸ்லாம் இருக்காங்க. और ऐसे आपके पास दो मन नहीं होना चाहिए। அதாவது ஒரு தாய் வீட்டிலிருந்து கனி கொடுக்கும்படியாக ஆண்டவர் உன் மனைவியானவர் வீட்டோரங்களில் கனி கொடுக்கிற செடியாய் இருப்பாள் அப்படின்னு வருது பைபிள்ல. बाइबल में लिखा है आपकी पत्नी जो है घर में फल देने वाले एक पेड़ के समान होगी। ஆனா இன்னைக்கு அநேக தாய்மார்கள் ஆபீஸ்ல கனி கொடுக்கிறவங்க இருக்காங்க. आजकल बहुत सी माएं हैं जो ऑफिस में फल देती हैं। அந்த காலத்துல நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துல வந்து ஒரு அன்னையர்களை வந்து இல்லத்து அரசி என்று சொல்லுவோம். வீட்டுல இருக்கிற ராணின்னு அர்த்தம். अच्छा, तो हमारे जो तमिल परंपरा में है उनको हम औरतों को कहते हैं घर में रहने वाली रानी। இப்போ நிறைய பேர் ஃபேக்டரி குயினா இருக்காங்க. अभी बहुत से महिलाएं फैक्ट्री की क्वीन हो गई हैं। ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். लेकिन परमेश्वर ने आपके लिए एक स्थान रखा है உங்களை வைத்துதான் அந்த குடும்பம் நம்பி இருக்கு. क्योंकि आपके ऊपर ही वो परिवार निर्भर है அந்த குடும்பத்துடைய சந்தோஷம் உங்களை நம்பிதான் இருக்கு. और उस परिवार का जो खुशी है वो आप पे निर्भर है। நீங்க செஞ்சாதான் அவங்களுக்கு தான் தீபாவளி. या आप हंसोगे तो वो भी हंसेंगे, நீங்க செஞ்சாதான் அவங்களுக்கு தான் கிறிஸ்மஸ். अगर आप हंसोगे तो उनके लिए क्रिसमस है। கிறிஸ்மஸ் காலையில ஏஞ்சி அழுதுட்டு இருந்தா அவங்க முடிய அழுவடிட்டா और क्रिसमस की सुबह यदि आप रोने शुरू करोगे तो पूरा घर रोने लगेगा। ஒரு அம்மா ஒரே சத்தம் பக்கத்து வீட்டுல पड़ोसी घर में एक बहन बहुत जोर की चिल्ला रही थी ஏன்னா பூஜைக்கு எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன், எல்லாம் வாங்கிட்டு வந்து தீப்பிட்டியை மறந்துட்டு வந்துட்டேடா. कि क्या मैंने पूजा के लिए सारी चीज मंगाई तो लेकर आए लेकिन माचिस भूल गया। அவன் சொல்றான், ஏமா கேஸ் ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து எடுத்துக்கோ, தீஸ் எல்லாம் உனக்கு வேணும். तो उसका बेटा कह रहा है गैस ऑन करो उसमें आग आ जाएगा, क्या जरूरी है माचिस की। ஆர்குமெண்ட் ஆயிடுச்சு. बहुत बड़ी लड़ाई छिड़ गई। அப்புறம் போகிற வேகமா வந்தா பைக் எடுத்தா சும்மா 120 லட்சம் டாலர் எடுத்து போனா திருப்பி வந்தாரான்னு தெரியல. और वो बड़ी तेज से अपना बाइक चालू करके वहां से निकला, वापस आया कि नहीं आया पता नहीं। இந்த மாதிரி வீட்ல வந்து சுப விசேஷங்களா இருக்கட்டும் சுகமா இருக்கட்டும் எல்லாம் உங்களை பொறுத்துதான். इसीलिए घर में शुभ कार्य हो या अशुभ कार्य हो ये सब आपके हाथों में है। ஆகவேதான் நீங்க இல்லங்களை கத்துக்கிறவதா இருக்கிறீங்க. इसीलिए ஃபேமிலிஸ் इसलिए homes. आप अपने परिवार को बनाने वाले हैं। ஆண்கள் வந்து பெரிய பெரிய ஸ்கைஸ் கிராக்கர்ஸ் உயரமா 120 மாடி கட்டுறதுக்குலாம் நாங்க ரெடியா இருக்கோம். जो पुरुष है वो बड़े बड़े इमारत बनाने के लिए तैयार हैं, ஆனால் लेकिन
தாய்மார்கள் கிறிஸ்தவ குடும்பங்களை விசுவாசத்திலே கட்டி காத்து வளர்ப்பதற்காக வீட்டிலே நீங்கள் இருந்து குழந்தைகளுக்கு ஒரு நல்ல நற்செய்திகளை கற்றுக் கொடுக்கின்ற தாய்மார்களாக இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். परमेश्वर इसलिए माताओं को, माओं को इसलिए बुलाता है कि वो अपने परिवार को परमेश्वर के भय में और परमेश्वर के अंदर चलाने के लिए। இப்ப இந்த விக்கிரகங்கிறது என்னது? अब ये मूर्ति क्या है? காசும் ஒரு விக்கிரகம் தான். पैसा भी एक मूर्ति है। காசை வணங்கினால் காசே தான் கடவுளடா என்கிறார்கள். आजकल के दिन में कहते हैं पैसा ही भगवान है, அந்த காசை வணங்குகிறவர்கள் இருக்கிறார். और पैसे को पूजा करने वाले भी हैं, கள்ளப்பெட்டியை வணங்குகிறவர்கள் இருக்கிறார். और उस तिजोरी को भी पूजने वाले भी हैं। இப்படி பணத்தை வணங்குகிறவர்கள் கடவுளை வணங்குவதற்கு பதிலாக அப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. और ऐसे जो पैसे लेने वाले परमेश्वर की नहीं वरन पैसों की पूजा அந்த பணத்தை வணங்குகிறதுனால தான் டவுரி சிஸ்டம் இன்னைக்கும் இருக்குது. और इस पैसे की पूजा करने की वजह से ही दहेज का जो परंपरा है चलते आ रहा है। ஆமா, இது நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு பணம் வேணாம்னு சொல்ற கல்யாணம் ரொம்ப சீக்கிரம் நடந்துடும். और आप सोच के देखिए, आप सब लोग कहने लगे हमें पैसे नहीं चाहिए तो शादी जड़ाधड़ होने लगेगी। சிலருக்கு இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் சடங்காச்சாரங்கள் இதுதான் ரொம்ப முக்கியம். और कुछ लोगों के लिए रीति रिवाज जो है वो उनके लिए बहुत मुख्यत्व रखता है। அதாவது நல்ல சொர்ணம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து கல்யாணத்தை தாலி கட்டணும் அப்படின்னு வச்சிருப்பாங்க. वो लगता है कि अच्छा मुहूर्त और अच्छा शगुन देके उसी टाइम पे मंगलसूत्र बांधा जाए करके। அவங்க தாலி கட்டுறதுக்கு கோர்ட்ல 15,000 கேஸ் வருது சென்னை ஹைகோர்ட்ல, டைவர்ஸ் கேஸ். ஏன் டைவர்ஸ் கேஸ் வரும்? और ऐसे ही चेन्नई कोर्ट में 15,000 केस आते हैं तलाक वाले। சொர்ணம் பார்த்து தான் தாலி கட்டணும். उन्होंने मुहूर्त देख के ही मंगलसूत्र बांधा। கோர்ட்டுக்கு போனாங்க. क्यों फिर कोर्ट में गए? சொர்ணமெல்லாம் பார்த்து தான் கல்யாணத்தை வச்சாங்க. अच्छे शगुन देख के उन्हें शादी रखी, ஆனால் ஒரே சண்டை சச்சரவா இருக்குது. लेकिन फिर भी लड़ाई झगड़े होते हैं। எல்லாம் நல்ல நேரம்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க. और सब लोगों ने अच्छा टाइम देख के ही शादी करवाया, ஆனா டைவர்ஸ் லாயர் கிட்ட போய் வந்துட்டாங்க. लेकिन फिर भी तलाक देने वाले वकील के पास आ जा रहे हैं। அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, इसका क्या कारण है? கடவுளை தவிர பணத்தை வணங்குவதினால் வந்த பிரச்சனை தான் இதெல்லாம். परमेश्वर को छोड़कर पैसों की पूजा करने की वजह से ये सारे परेशानियां आए। சரி, அடுத்த மேட்டருக்கு போவோம். और दूसरे मैटर पे चलते हैं। 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 राजा 17वां अध्याय 17வது வசனத்தை நாம் 17वां वचन हम पढ़ते हैं। இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. इन बातों के बाद उस स्त्री का बेटा जो घर की स्वामिनी थी रोगी हुआ, और उसका रोग यहाँ तक बढ़ा कि उसका सांस लेना बंद हो गया। இப்போ இந்த இந்த இடத்துல 17ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்? இது சாரிபாத் என்கிற ஒரு ஊரிலே ஒரு விதவையுடைய வீட்டிலே நடக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். और ये 17वां वचन में देखते हैं सारीबात नाम के एक गांव में एक विधवा के घर में ये घटना घटती है। இந்த சாரிபாத் ஊர்ல எலியா என்ன சொல்லிட்டாரு, அந்த நாடு எங்கும் மழை பெய்யாதுன்னு சொல்லி அவர் ஒரு கட்டளையை கொடுத்துட்டாரு. அதே மாதிரி மழை பெய்யாமலே இருந்தது அவருடைய ஜனத்தின்படி. और इस सारीबात नाम शहर में एलिया ने ये भविष्यवाणी की थी कि वहां बारिश नहीं होगा, तो इसलिए वहां बारिश नहीं हो रहा था அந்த சமயம் ஒரே பஞ்சம். और वहां पे अकाल पड़ गया। அப்போ இந்த விதவை சாரிபாத் என்கிற ஊரில் இருக்கிற இந்த விதவை வீட்டுல இது நடக்குது. और इसी सारीबात नगर में एक विधवा थी, उस विधवा के घर में ये घटना घट रही है। அடுத்த சாப்பாட்டுக்கு எதுவும் இல்லை, खाने के लिए कुछ भी नहीं, கொஞ்சம் மாவு இருக்கு. थोड़ा सा आटा। அப்ப இந்த தீர்க்கதரிசி எலியா அந்த ஊருக்கு போறேன். एलिया वहां जाता है जो नबी था, அவர் சொல்றாரு, அம்மா ஏதாவது சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேட்கிறேன். तो उस विधवा से पूछता कुछ खाने के लिए है मेरे लिए? அவர் சொல்றாரு, அப்பா நானும் என் மகனும் சாப்பிட்டு தான் இருக்கிறேன், ஒன்றும் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி புலம்புறேன். और वो विधवा कहती है कि थोड़ा सा आटा जो बचा है उसे आखिरी बार बना के मैं और मेरे बेटे खा के मरने वाले हैं। அப்ப எலியா சொல்றாரு, फिर एलिया कहता है நீ எல்லா வீட்லயும் காலி பாத்திரமா வாங்கிட்டு வா. सारे घर से खाली बर्तन ले आ। உங்ககிட்ட என்ன இருக்கு? கொஞ்சம் மாவு இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அவ்வளவுதானே. तेरे पास क्या है? थोड़ा सा आटा और थोड़ा सा तेल, बस इतना ना। பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டு வந்து நீ பாத்திரம் ஊத்து, ஒவ்வொரு பாத்திரத்துல இருக்கிற எண்ணெயை ஊத்து, இருக்கிற மாவை ஊத்து. और वो कहता सारी खाली बर्तनों को ले आ, उसमें जो भी आटा है उसमें डाल और जो भी तेल है उसमें गिरा। இப்படி கொண்டு கொண்டே வந்தார். அப்படியே பாத்திரங்கள் நிரம்பி வழி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு பாத்திரமாக நிரம்பி கொண்டே இருக்கிறார்.
இந்த மாவும் எண்ணெயும் தீராமல் வந்து கொண்டே இருந்தது. और ऐसा ही उसने किया, हर एक पात्र में जब आटा डालती रही तो आटा भरते गया, तेल डालती गई और तेल भरते गया, ना आटा कम हुआ ना तेल कम हुआ। கர்த்தர் ஒரு அற்புதத்தை அங்க செய்தார். परमेश्वर ने एक अद्भुत कार्य वहां किया। அல்லேலூயா. हालेलुया। எல்லாம் வீட்டா சரி. இப்போ அந்த அற்புதத்தை கண்டதும் जब इस अद्भुत कार्य को देखते ही திடீர்னு அந்த பையன் சிக்காயிட்டான். अचानक उस घर का जो बेटा था वो बीमार हो गया। இது இயல்புதாங்க, இயல்பான ஒரு காரியம். இட்ஸ் வெரி நேச்சுரல். और ये एक बहुत नेचुरल बात है। ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் நல்லா இல்லாம இருக்கும். एक दिन तबीयत अच्छी होती है, एक दिन तबीयत खराब होती है। எப்போ பார்த்தாலும் நம்ம ஷாருக் கான் மாதிரி அப்படியே மேக்கப்ல இருக்க முடியுமா? एकदम हम शाहरुख खान के जैसे मेकअप में नहीं रह सकते। ஆமா. அதனால ஒரு நாள் நல்லா ஜோரா மாப்பிள்ள மாதிரி இருக்கும். एक दिन हम दूल्हे के समान दिखते हैं ஒரு நாள் அப்படியே சேவெல்லாம் பண்ணாம அப்படியே இருந்துட்டு உட்கார்ந்துருப்போம். और एक दिन ऐसे दाढ़ी वाड़ी बजा बजा के ऐसे बैठे रहते हैं। அந்த மாதிரி சிக்காயிட்டான் திடீர்னு. और अचानक वो ऐसे बीमार हो गया। அவன் சிக்னஸ் அதுக்கு மேல என்னன்னா மூச்சு அப்படியே சுவாசம் போகும் மட்டும் அவன் வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. और उसका रोग यहाँ तक बढ़ा कि उसका सांस लेना बंद हो गया। ஒவ்வொரு நாளும் ரொம்ப மோசமா போயிட்டே இருக்கு கண்டிஷன். और हर एक दिन उसका कंडीशन बदतर से बदतर हो रहा था। அப்போ 18வது வசனம் போவோம். फिर 18वें वचन में हम पढ़ते 1 हैं, ராஜாக்கள் 17:18. 1 राजा 17:18 में। அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனை எனக்கும் உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். तब वे एलिया से कहने लगी, हे परमेश्वर के जन, मेरा तुझसे क्या काम? क्या तू इसलिए मेरे यहाँ आया है कि मेरे बेटे की मृत्यु का कारण हो और मेरे पाप का स्मरण दिलाए? எம்ஜிஆர் அவர்கள் சிக்கா இருந்தப்போ ஜப்பான் வந்து ஒரு டாக்டர் வரவழைத்தார். जब एमजीआर बीमार थे तो जापान से एक डॉक्टर को बुलाया गया। டாக்டர் கனோ அவர் பேர். डॉक्टर तरो उनका नाम। कनो। அந்த டாக்டர் வந்தோட அவர் பயங்கரமாகவே எம்ஜிஆர் பார்க்க வந்திருக்காருன்னு சொல்லி அவர் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போட்டு அவரும் எம்ஜிஆர் கொடுத்த மருந்து நல்லபடியா வேலை செய்யுது. और क्योंकि वो एमजीआर का इलाज करने आ रही थी तो उनका बहुत बड़ा स्वागत हुआ और जो वो दवाई उन्होंने एमजीआर को दिया वो भी काम करने लगा ஒரே சந்தோஷம். और लोग बहुत खुश हो रहे थे। அப்படி ஒரு டாக்டர் பாருங்க சார், ஜப்பான் டாக்டர்னா டாக்டர் தான் சார். देखिए जापान का डॉक्टर तो डॉक्टर ही है, वो कहते हैं। நல்ல சுகம் பெற்று மறுபடியும் பொலிட்டிக்கல் லைஃப் வந்துட்டார். और फिर एमजीआर फिर से स्वस्थ हो गए, फिर राजनीति में आ गए। புரட்சி தலைவர் அவர்கள் மறுபடியும் அரசியல் வாழ்க்கைக்கு திரும்பி விட்டார். फिर वो अपने राजनीति जीवन में वापस आ गए। அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் சிக்காயிட்டார். फिर अचानक दोबारा वो बीमार पड़ गए அப்புறமா என்ன பண்றாங்க, அதே கனோ டாக்டர் திரும்ப வரவழைத்தார். और दोबारा फिर से उसी कन्नो डॉक्टर को बुलाया गया। அந்த டாக்டர் மருந்து கொடுத்தார். फिर उस डॉक्टर ने दवाई दी, ஆனால் लेकिन புரட்சி தலைவர் அவர்கள் மறுத்து விட்டார். वो जो मुखिया थे वो मर गए। இப்போ மக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, तब लोग क्या कहने लगे, अब எம்ஜிஆர் பழக்கம் டாக்டர் வந்தான், देखिए एमजीआर का हत्यारा आ गया, எம்ஜிஆர் பழக்கம் டாக்டர், एमजीआर का हत्यारा डॉक्टर आ गया அதெல்லாம் எம்ஜிஆர் பழக்கம் டாக்டர், और इसी ने एमजीआर का हत्या அதான் किया। இவன் தான். ये यही है। சோ ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தார் எம்ஜிஆர். और 2-3 महीने पहले एमजीआर अच्छे तो थे, ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி நல்ல அற்புதமான எண்ணெயும் பாத்திரத்தில் எண்ணெயும் மாவு வந்துட்டே இருந்துச்சு. और ऐसे इसी प्रकार अद्भुत रीति से उस पात्र में आटा और तेल आ ही रहा था। அவனுக்கு வந்த வியாதி அவன்கிட்ட எப்படியோ வந்துச்சு, அவனுக்கு ஒரு வியாதி வந்துச்சு. और देखिए किसी भी तरह उसको रोग आ गया, ஆனால் அவன் என்ன சொல்றா, என் குமாரனை சாக பண்ணுவோமா என்னிடத்தில் வந்தீர் எலியா அப்படின்னு கேக்குறான். लेकिन वो विधवा कहते, क्या तू मेरे बेटे को मरने के लिए यहाँ पे आया है करके। டைலாக் மாறி போச்சு. देखिए डायलॉग यहाँ बदल गया। முன்ன டைலாக் எப்படி இருந்துச்சு, पहले डायलॉग कैसा था, ஆசீர்வதிக்கப்பட்டவரே, परमेश्वर के द्वारा आशीषित जन, நீங்க வந்ததுனால ஒரே அற்புதமா இருந்துச்சு. जब से तू आया मेरे घर में अद्भुत कार्य हो रहा है, பாத்திரத்தில் எண்ணெயும் மாவும் தீராதபடி இருந்தது. ना आटा खत्म हुआ ना तेल खत्म हुआ, மகிழ்ச்சி அல்லேலூயா அல்லேலூயா. और खुशी से हालेलुया हालेलुया। அவன் டக்குனு சிக்காயிட்டான். लेकिन अचानक बेटा बीमार पड़ गया உடனே என்ன சொல்றான் அக்யூசேஷன், और तुरंत वो क्या कहती है, पीड़ित எலியாவை சொல்றாங்க, एलिया को कहती है அவர்தான் சாகடிக்க வந்தாருங்க. कि तू ही इसे मारने के लिए आ गया है करके। பாவம் இவர் வந்து தீர்க்கதரிசிங்க, இவர் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதான் சொல்லிட்டு இருக்காரு. और एलिया तो भविष्यवक्ता था, परमेश्वर जो कहता था वही करता था वो। இவர் என்ன அவர் சாராயம் வாங்கி கொடுத்து கேள்வி கேட்கிறார்.
एलिया ने क्या उसको शराब लेके देके उसका किडनी खराब कर दिया क्या? ஆனா அவன் சொல்றான், என் மகனை கொலை பண்றவன் நீதான். लेकिन वो विधवा कहती है मेरे बेटे को मारने के लिए तू ही आया। அதுக்கப்புறம் சொல்றான் 19வது வசனத்துல फिर 19वें वचन में कहती है அதற்கு அவர் சொல்றார், அதற்கு அவன் உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தன் தங்கியிருந்த மேல் வீட்டில் அவனை கொண்டு போய் தன் கட்டில் மேல் வைத்து 20வது வசனம், என் தேவனாகிய கர்த்தாவே நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவியின் மகனை சாக பண்ணினதினாலே அவரு என்ன பண்றாரு, ஆண்டவர் மேல அக்யூசேஷன் போடுறாரு। और 20वें वचन में देखते हैं यहाँ पे एलिया भी क्या करता है, तब उसने यहोवा को पुकार कर कहा, हे मेरे परमेश्वर यहोवा, क्या तू इस विधवा का बेटा मार डालकर जिसके यहाँ मैं टिका हूँ इस पर भी विपत्ति ले आया है? वो परमेश्वर पे भी इल्जाम लगा देता है। சாக பண்ணினதால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான்। और तब वह बालक 20வது வசனம், उसने कहा कि துக்கத்தை வருவித்தீரோ, क्या इस विपत्ति को तू उस पर ले आया है? இப்படி பல தாய்மார்கள் துக்கத்தில் இருக்கிற தாய்மார்கள் இருக்கிறார்। और ऐसे बहुत सी माएं हैं जो दुखित रहती हैं। அந்த துக்கத்தில் இருக்கும் தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகளை இழக்க கொடுத்தவர்கள் பார்க்கிறேன்। और दुखित माएं, कुछ ऐसी माएं जो अपने बच्चे को खोती हैं। இப்படி பலர் தன்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்பின் நிமித்தமாக दुखத்தில் இருக்கிறவர்கள்। और ऐसे माएं हैं जिनके उन्होंने अपने बच्चों को खो दिया और वो लोग दुख में रहती हैं। இப்படி துக்கத்தில் இருக்கிற குடும்பங்கள்ல கர்த்தர் அவருக்கு விருப்பமான மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார்। और ऐसे दुखित परिवारों में माओ को परमेश्वर और उनके दिल के अनुसार खुशी देने के लिए तैयार है। துக்கத்தின் தாய்மார்கள், दुखित माताएं, ஐயோ என் மகனுக்கு இப்படி ஆகிவிட்டது, देखो मेरे बेटे के साथ ऐसा हो गया। இப்படி தங்கள் பிள்ளைகளுக்காக புலம்புகிற தாய்மார்கள் இருக்கிறார்। और ऐसे माएं हैं जो अपने बच्चों के लिए रोती विलाप करती हैं, தங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிற தாய்மார்கள் துக்கத்தில் இருக்கிறார்। अपने बच्चों के लिए रोती और आंसू बहाती है। வேதம் சொல்கிறது, वचन कहता है உங்கள் துக்கம் சந்தோஷமாய் कि आपका दुख खुशी में बदल உங்கள் जाएगा, துக்கம் சந்தோஷமாய் மாறும்। आपका दुख खुशी में बदल जाएगा। நீதிமான்கள் தங்களுடைய கண்ணீரையும் ஆனந்த கண்ணீரின் ஊற்றாக மாற்றுகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது। वो धर्म के आंसुओं को आनंद के आंसुओं में बदल देता है करके लिखा है। இப்படி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையினுடைய சிந்தனைகள் எப்படி போனாலும் பரவாயில்லை, கர்த்தர் உங்களுக்காக உங்களுடைய கண்ணீரை பார்த்து கண்ணீரை துடைத்து உங்களுக்கு மகிழ்ச்சி நாட்களை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார்। और ऐसे यदि आपकी सोच कहीं भी जाए, लेकिन परमेश्वर आपको इस सिचुएशन को बदल के खुशियां देने के लिए तैयार है। ஆனால் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றுதான், लेकिन आपको क्या करना है? கர்த்தரை நீங்க அக்யூஸ் பண்றதை விட்டுட்டு आप परमेश्वर पे इल्जाम ना लगाएं, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை குறை சொல்வதை விட்டுட்டு, परमेश्वर के सेवक पे इल्जाम ना लगाएं கர்த்தாவே இந்த மகனை நான் உமக்கென்று வளர்க்கிறேன், कि आप बोले कि इस बच्चे को प्रभु मैं आपके लिए पालती हूँ। அப்படி வளர்க்கிறவன் தான் அன்னாள் தன் மகனை கர்த்தருக்காக வளர்த்து அவனை 5 வயதிலேயே கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறார்। और ऐसे ही पालने वाली अन्नाल उसने अपने बच्चे को छोटे ही 5 साल की उम्र में परमेश्वर के लिए सौंप இன்னைக்கு दिया। அநேகர் எப்படி வளர்க்கிறார்கள் பிள்ளைகளை, आज बहुत से लोग कैसे पालते हैं बच्चे को அவன் என் மகன் நல்லபடியா வளர்ந்து कि मेरा बेटा अच्छी तरह पल जाए அவன் நல்ல இன்ஜினியர் ஆகி और पढ़ लिख कर एक इंजीनियर बने, வீடெல்லாம் கட்டி एक बड़ा बंगला बनाए, ஃபாரின்லாம் போய் वो बाहर देश घूम कर आए ரொம்ப பெரிய ஆளு। और बहुत बड़ा इंसान बन जाए। ஆனா அவன் 10th ஃபெயில் ஆயிட்டே இருப்பான்। लेकिन वो 10वीं फेल होते ही रहेगा। அம்மாவுடைய கனவுலாம் என்னாச்சு, माँ का जो सपना है वो क्या हो गया? அதுக்கு காரணம் என்ன, उसका कारण क्या है? மகளை கர்த்தருடைய பாதையில் வளர வேண்டும் என்று முதலாவது அர்ப்பணிக்காமல் போனதே காரணம்। परमेश्वर के चरणों में पहले ही बच्चों को सौंपना था, उन्होंने नहीं सौंपा इस कारण। ஒரு அம்மா சொல்றாங்க பையனை பார்த்து, एक माँ अपने बेटे को देखकर कहती है, "ஏய், நீ பேக்கா இருக்கிறடா, இப்படி பேக்கா இருந்தா நீ என்ன இடத்துக்கு புரியும், பேக்கா இருக்காங்க। वो कहते हैं तू तो बुद्धू है, तू बुद्धू के जैसे मत रहे, ऐसे काम नहीं चलने वाला है। அது போல அவங்க என்ன சொல்லிருக்கான், इसके बदले वो क्या कह सकती थी கர்த்தருக்கு பயப்படுதலே कि परमेश्वर का भय मानना ही ஞானத்தின் ஆரம்பம் ज्ञान का आरंभ है। அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஞானியா இருப்பான்। अगर ऐसे बोलती तो ज्ञान ही बन जाता। அவங்க போய் நீ என்ன பேக்கா இருக்கு, நீ வந்து ஊற்ற மாட்ட, நீ இப்படிதாங்க, நீ கதை தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற தாய்மார்கள்லாம் இருக்காங்க। और ऐसे भी माएँ हैं जो बच्चों को तो बुद्धू है, गधा है, ऐसे बोलने वाली माएँ भी बहुत हैं। அவன் பர்ஃபெக்ட் தண்டத்தீனி ஆயிடுவான்। और பர்ஃபெக்ட் தண்டத்தீனி वो परफेक्ट कामचोर और मुफ्त की रोटी तोड़ने वाला होता है।
பரவாயில்ல, எல்லாரும் பிரசங்கத்தை கேளுங்க. ஆகவே நீங்க என்ன உங்க பிள்ளைகளை பார்த்து பேசுகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். इसलिए आप अपने बच्चों से कैसे बात कर रही है बहुत मुख्य कारण है। இந்த தாய்மார் பாத்தீங்களா, இந்த அம்மா எப்படி பேசு பாருங்க, கடவுளா இவனா அவனா மாதிரி பேசுது, எடுத்து தெரிஞ்சு பேசுது. देखिए यहाँ पे ये माता भी ऐसी बात कर रही है, क्या भगवान है क्या है, ऐसे तैसे करके बात कर रही है। अपसेट ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். वो अपसेट हो गई अपसेट ஆயிட்டா கடவுளாவே காசாவுது. और अपसेट होने के बाद पैसा क्या और परमेश्वर क्या। பயபக்தி இருக்கணும். अंदर आपके भय और भक्ति होनी चाहिए। யோபு பாருங்க, देखिए अय्यूब அவன் சொல்றான், वो कहता है, தேவரே நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உன் மீது நம்பிக்கையா இருக்கேன். प्रभु यदि तू मुझे मार भी डाले तब भी मैं तेरे पे विश्वास करूंगा। என்ன மாதிரி பக்தி சார் இது? देखिए कितना बड़ा भक्ति है। ஆனா அவனுக்கு கிடைக்க பெற்ற அந்த வாழ்க்கை துணையை பாருங்க, लेकिन उसको जो जीवन साथी मिली वो कैसी देखिए। ஆனா நீ ஏன் இப்படி உயிரோட இருக்கிற? अरे तू क्यों अभी तक जिंदा है। கடவுளை சபிச்சு உன் ஜீவனை விடு, परमेश्वर को धिक्कार और मर जा। சாவுடாங்கிற சாவுடாங்கிற कहते हैं मर जा तू। அப்படின்னு இருக்காங்க தாய்மார்கள். और ऐसे भी माएँ होती हैं। சாவுடா, தண்டை தெரியல, நீ இப்படிடா, நீ உருப்பட மாட்டேற என்றெல்லாம் இருக்கிறாங்க. तू नहीं सुधर सकता, तू मर जा, ऐसे करके बोलने वाली माएँ भी। ஃபர்ஸ்ட் கூப்பிடுறது கிரேசி, இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. पहले बोलते ग्रेसी इधर आ। கிரேசி வரனா எங்க கழுதை இங்க வா, ग्रेसी नहीं आएगी तो ए गधी इधर आ। அப்ப வளரும் கழுதை எதனா வளரும். और जैसे वो बच्चा क्या गधी बन के ही पलेगा। அது நீங்க என்ன பேசுறீங்க ரொம்ப முக்கியம். इसलिए आप कैसा उच्चारण करते हैं वो बहुत मुख्य है। இப்போ இந்த அம்மா துக்கத்தின் தாயாக இருக்கிறார். अब ये जो माँ है बहुत दुखित माँ है। ஆனால் இந்த துக்கத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? लेकिन इस दुख में भी हमें क्या करना है। கர்த்தாவே, எனக்கு துக்கம் வந்தாலும் எனக்கு சந்தோஷமான நாட்கள் இருந்தாலும் நான் எப்பொழுதும் உம்மை துதிப்பேன். प्रभु परमेश्वर दुख भी आए या खुशी भी आए मैं हमेशा हरदम तेरी स्तुति करूंगी। என்னுடைய துக்கத்திலும் நான் உம்மை நினைவு கூறுவேன். मैं अपने दुख के समय में भी तुझे स्मरण करूंगी। அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணத்தோடு கூடிய தாய்மார்கள் இருப்பார்கள், அவர்கள் மகிழ்ச்சியுள்ள தாயாக இருப்பார்கள். अगर ऐसी कोई अर्पित माँ है तो वो एक बहुत ही आनंदित माँ हो। இல்லாவிட்டால் மிகவும் துக்கத்திலேயே இருக்கிற தாய்மார்களாக இருப்பார்கள். अगर ऐसा नहीं है तो हरदम दुखित रहने वाली माँ हो। அது மட்டுமல்ல, அவர்கள் என்ன சொல்வார்கள், மற்றவரை பார்த்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. और यही नहीं वो दूसरों से जो है कंपैरिजन करती रहती है। அதான் ஒருத்தன் சொன்னா, நான் எங்க அப்பா அம்மாவுக்கு ஒன்லி சன். एक बेटे ने बोला मैं अपने माँ बाप का इकलौता हूँ। எதிர் வீட்டுல ஒரு கம்பேரிசன். और सामने वाले घर से एक उनका कंपैरिजन होता है। और அப்பா அப்பா सुबह सुबह उसके बाप 3 बजे बाथरूम चले जाते हैं அந்த பாத்ரூம் வெண்டிலேட்டர்ல பாப்பாரு, அடுத்த வீட்டுல லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். और बाथरूम की खिड़की से दूसरे घर में देखता है तो वो घर की लाइट जलती है। அவன் உடனே அடுத்த நாள் காலையில கமலனை பார்த்து சத்தம் போடுவாரு. और दूसरे दिन तुरंत सुबह अपने बेटे को चिल्लाते हैं। சரவணன் பாரு, 3:45 காலையில லைட் போட் பண்ணியா. देख सरवन को देख, वो सुबह 3:30 बजे पढ़ाई करता है। நீ வந்து 8 மணிக்கு எழுந்திருக்கிற. तू कितने 8 बजे उठता है। அவங்க அப்பா என்ன பண்றாரு, அவரும் ராத்திரி உடனே பாத்ரூம் போறாரு. तो उस वाले घर का बाप क्या करता है, वो भी बाथरूम जाता है। அவரு வெண்டிலேட்டர்ல பாக்குறாரு. वो भी बाथरूम की खिड़की से दूसरे घर को देखता है। கணேஷ் வீட்ல லைட் 12 மணிக்கு எரிஞ்சிருச்சு ராத்திரில. वो देखता है कि 12 बजे गणेश के घर में लाइट जल रहा है। அவர் சரவணனை பார்த்து சொல்றாரு, நீ என்னடா தங்கச்சி எதுக்கு பாரு கணேஷ், 12 மணி ராத்திரில லைட் எரியுதா, போட்டு படிச்சிட்டு இருக்காங்க படிச்சிட்டு சொல்றாரு। वो अपने बेटे शरवण को चिल्लाता है, तू क्या है मुफ्त की रोटी तोड़ रहा है, वहां देख 12 बजे तक वो लड़का पढ़ रहा है गणेश। இப்படி ஒன்லி சன் கம்பேரிசன் கம்பேரிசன் ஒன்லி சன் கம்பேரிசன் அப்படி போயிட்டே இருக்கு। और ऐसे ही चलता है, वन ओनली सन और कंपैरिजन, एक बेटा और कंपैरिजन ऐसे चलते रहता है। அவர் பிரான்ஸ் போயிட்டா, देखिए वो फ्रांस चला गया। அவர் एमबीबीएस போயிட்டா, वो देखिए एमबीबीएस उसने कर लिया। நீ காலேஜ் படிச்ச பைபிள், नी सुबह तूने बाइबल पढ़ा, நீ ஜெபம் பண்ணியா, क्या तूने प्रार्थना किया, நீ ஜெபம் பண்ணியா, நான் கூட உட்கார்ந்து நானும் ஜெபம் பண்றவா, तू प्रार्थना कर मैं भी तेरे साथ प्रार्थना करूंगा। நீங்க சொன்ன தாய்மார்கள் இருப்பாங்க, நான் துக்கம் இல்லாத தாய்மார்களாக இருப்பாங்க। आमीन। ऐसे बोलने वाली माएँ होंगी तो बिना दुखित माएँ होंगी। அடுத்து ஒரு அம்மாமாரை பத்தி பார்ப்போம்। और दूसरी एक और माँ के बारे में देखते हैं। ஆரம்பத்துல சொன்னேன், சில அம்மாமாரை எங்க அப்செட் ஆக போறீங்க। मैंने पहले ही कहा था कुछ माएँ मुझसे गुस्सा करने वाली हैं। பாடிகார்டு கூட இருங்க, और मेरे साथ बॉडीगार्ड रही है। ஆமா, 2 பேர் இருக்காங்க, ஒருத்தர் வீடியோ எடுத்துக்காரு, அங்க ஒரு பேர் இருக்காரு। तो बॉडीगार्ड इधर है हमारे। தைரியமா இருக்கேன்। असली में बहुत धैर्य से हूँ। 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 2 வசனம் என்ன வாசிப்போம், 1, 2
2 राजा 11 और 1-2 में हम पढ़ते हैं। அகசியாவின் தாயாகிய அத்தாலியா, இது இன்னொரு அம்மா. இது அகசியாவின் தாயாகிய அத்தாலியா தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது எழும்பி ராஜ வம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினாள். ये एक और माँ है। जब अजैया की माता अतल्या ने देखा कि मेरा पुत्र मर गया, तब उसने पूरे राजवंश को नाश कर डाला। அவ வந்து ஒரு குயின் மதர், அதாவது அவருடைய புருஷன் ராஜாவாக இருக்கிறார். அவர் மரித்த பிறகு மகன் இப்போ ராஜாவாக இருக்கிறான். அவன் தான் அகசியா. देखिए वो एक राजा का बेटा था, राजा मर गया और उसको बेटे को राजा बनना था, उसी का नाम है अहज्या। அந்த அகசியா அவருடைய அவன் இறந்து போன உடனே இவன் என்ன பண்றான், தான் ராணியாகி விடலாம் என்று சொல்லி அவன் அண்ணன் தம்பி எல்லாரையும் கொலை செய்வதற்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றான். और देखिए जो अहज्या जब मर गया तो उसकी माँ ने क्या किया, खुद रानी बनने के लिए उसके सारे भाइयों को मार डालने की योजना बना ली। அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்ல, போட்டு முடிச்சிட்டா, योजना नहीं, मार ही डाला, எல்லாரையும் சாவடிச்சிட்டா, சங்காரம் பண்ணினாள். उस सब का संहार कर दिया उसने। தாய் தன்னுடைய பிள்ளைகள், அக்கம் பக்கத்து பிள்ளைகள், தன்னுடைய பிள்ளைகள், உறவு பிள்ளைகள், யார் அடுத்து அரியணைக்கு வர முடியும் சிம்மாசனத்துக்கு, அந்த அரியணை சிம்மாசனத்துக்கு வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாரையும் சங்கரிக்கிறாள். और देखिए जो माँ है अपने बच्चों को जो उस राजगद्दी में उसके बाद आने वाले थे उन सब को उसने मार डाला। நிறைய பேர் சிசு கொலை செய்கிற தாயார்களா இருக்கிறார். और बहुत बहुत ऐसी माएँ हैं जो शिशुओं की हत्या करती हैं, ஈவு இரக்கம் இல்லாத தாயார்கள், जिनके अंदर एक भी थोड़ा सा भी वो उनके अंदर तरस नहीं है। குழந்தையை கொண்டு போய் குப்பை தொட்டியில போடுகிற தாயார்கள் இருக்கிறார். बच्चों को ले जाके कूड़ेदान में फेंकने वाली भी माँ होती हैं। ஹாஸ்பிட்டல்லயே குழந்தையை விட்டுட்டு நடந்து போற மார்ச் பாஸ் हॉस्पिटल में पैदा हुए बच्चे को छोड़ के चल लेने वाली माएँ भी होती हैं। குழந்தையை கொண்டு போய் எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு அப்புறம் சாப்பிட்டு குழந்தை எங்க சின்ன தெரியல, அப்புறம் குழந்தைய காரணம் சொல்ற தாய்மார்கள். और ऐसे भी माएँ हैं कहीं जाते तो बच्चे पे ध्यान नहीं करते, बच्चे खो जाता है, ऐसे भी माएँ हैं। அவங்களுக்கு அந்த அப்புறம் தான் ரொம்ப பெருசு. उनके लिए वो पापड़ बहुत बड़ा था, அது சாப்பிட்டு இது குழந்தை எங்க காரணம். वो पापड़ में इतनी मग्न हो जाती है कि बच्चा गायब हो गया। அப்புறம் அங்க போலீஸுங்க ஹெல்ப்பியோ எப்பா ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்குது, யார் தாயார் பேர் தெரியல, இவன் பையன் பேர் கட்டாமல் சொல்ல தெரியல, இவனுடைய தாயார் எங்க இருந்தாலும் உடனே வரணும் அப்படின்னு அவரு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. फिर उस मेले में अनाउंसमेंट होती है कि एक बच्चा है, बोल भी नहीं पा रहा, प्लीज आप जो भी है जिनका बच्चा खोया आकर से ले लीजिए। நான் சமீபத்தில் புக் எக்ஸிபிஷனுக்கு போயிருந்தேன். बीच में मैं एक बुक एग्जीबिशन के लिए गया, அங்க ஒரு அம்மா ஒரே மைக் கையில கொடுத்தாங்க, எப்ப வந்து எங்க இருந்தாலும் வாப்பான்னு கத்துது இருக்கோம். और उस बहन के हाथ में माइक दे दिया और वो करके वो रोने लगे, कह रही है जहाँ भी मेरा बेटा है तू जल्दी आ जा मेरे पास। அவருக்கு 14 வயசா, 14 இயர்ஸ். और उस लड़के का 14 साल था। இது கேட்டாங்க 14 வயசு பையனை காணாம போட்டு, ஐயோ எங்க இருந்தாலும் என் மகனே வாப்பான்னு மைக்ல ஒரே ஒப்பாரி. और देखिए वो वहां पे इतना रोना धोना मचा दी 14 साल के लड़के के लिए। இப்படி ஈவு இரக்கம் இல்லாம குழந்தை எங்க இருந்தாங்க, அதை பத்தி கவலையே இல்லாத பிள்ளைங்க தாய்மார்களும் இருக்கிறாங்க. और ऐसे भी बिना तरस के बेचिंत माएँ भी होती हैं कि बच्चा कहीं भी जाए। பல வீடியோக்கள் வருகிறது, बहुत से वीडियोस आते हैं। மான் இருந்து அந்த எலவேட்டர்ல 2 அண்ணன் தம்பிமார் 2 பேர் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒருத்த மேல இருந்து அப்படியே கீழே விழுந்து சாங்க. एक मॉल में एलिवेटर में 2 भाई खेल रहे थे, एक भाई ऊपर से नीचे गिर के मर गया। சமீபத்துல சென்னையில பால்கனில இருந்து ஒரு குழந்தை வந்துச்சு. और बीच में चेन्नई में बालकनी से एक बच्चा गिर गया அம்மாவை கையில இருந்தே விழுந்துருக்கு. और माँ के हाथ से ही गिर गया। எப்படி இப்படி எல்லாம் இருப்பார்கள்? ऐसे कैसे हो सकता है? ஏன் இப்படி அக்கறை இல்லாத தாய்மார்களாக இருக்கிறாங்க? ऐसे कैसे बेचिंत माँ होती हैं? அக்கறை இல்லாத தாய்மார்கள், बेचिंत माएँ, கொடூரமான தாய்மார்கள். कठोर माएँ। மகன் செத்தா என்ன, மகன் செத்தா என்ன, बेटा मरे क्या, बेटी मरे क्या, நான் நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிற தாய்மார். मैं अच्छा रहूं यही बहुत, ऐसे भी माएँ हैं। இதெல்லாம் இருக்குங்க பைபிள். ये बाइबल में है। और சங்காரம் பண்ணுறாரு. देखिए சாவடிங்க. उसने सारे बेटों का संहार कर दिया, मार डाला। அதோட நிறைய ஹிஸ்டரி இருக்குது, அதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. और ये बहुत बड़ी हिस्ट्री आप पढ़ोगे आपको जानोगे। பட் அதெல்லாம் வசனமா பிரசங்கம் பண்ணி போனா இது ஆல் நைட் மீட்டிங். और मैं यदि ऐसे वचन करके प्रचार करूंगा तो ये ऑल नाइट मीटिंग हो जाएगी। நான் காலையில தான் போய் சேருங்க. फिर कल सुबह ही आप घर पहुंचोगे। அல்லேலூயா. हालेलुया, பரவாயில்லை, எல்லாம் ரொம்ப கோஆபரேட்டிவா இருக்கீங்க. प्रेज द लॉर्ड। நான் கோஆபரேட்டிவா சீக்கிரம் முடிச்சிடுறேன். मैं भी जल्दी खत्म कर दूंगा। சரி, இப்போ இந்த பிள்ளைகளுடைய நல் வளர்ச்சியில் அக்கறை உள்ள தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க,
வீடை ரொம்ப கொஞ்சம் குவைட்டா வச்சிருப்பாங்க. बच्चों की अच्छी परवरिश की चिंता करने वाली माएँ क्या करती है, अपने घर में एक शांत वातावरण रखती है। இது தத்து பழக்கம் சில வீட்டுல. किसी घर में प्लेटें उड़ती रहती हैं। ஏங்க நீங்க எல்லாம் சானியா பெருசா போய் டென்னிஸ்ல போய் சேர்ந்துடலாம்ல. आप लोग अच्छी तरह टेनिस खेल सकते हो, टेनिस में जाके जॉइन हो सकते हैं। என்ன நல்லா இருக்கு, நல்லா வீசுறீங்க. ஸ்போர்ட்ஸ்ல ஒலிம்பிக்ஸ் போங்க. बहुत अच्छी तरह आप फेंकते हो तो ओलंपिक्स में जाइए। நீங்க ஏன் வீட்டுல இருந்து எங்க உயிரை வாங்குறீங்க? आप घर में रह के हमारी जान क्यों खा रहे हो? ஆறு நாட்கள் பாத்திரம் உருளும் பெருளும் மாறும். वो बर्तन जो इधर उधर उलट पुलट करता रहता है। பையன் படிக்கிறவன் ஹோம்ஒர்க் பண்ணணும்னா அவன் கெமிஸ்ட்ரி ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுவானா, இல்ல அக்பர் பாபர்னு ஏதாவது படிப்பாங்க கதைய, இல்ல உங்க பாக்குற சத்தத்தை கேட்டுட்டு இருப்பாங்க. बच्चा केमिस्ट्री पढ़ेगा या अकबर बाबर पढ़ेगा या तुम्हारे बर्तनों की आवाज को देखते रहेगा, அது வந்து அவனுக்கு கவலையே இல்லை. उसकी कोई चिंता होने नहीं है। அவன் எக்ஸாம் அப்புறம் கிளம்புவான். एग्जाम के लिए वो निकल रहा होगा இங்க தேர்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டே இருக்கும். या तीसरा विश्व युद्ध चल रहा होगा, அப்பாவோட அம்மாவோட தேர்ட் வேர்ல்டு வார். माँ और बाप के बीच में। அவன் சரி ஏதாவது சண்டை போட்டு நான் எக்ஸாம் எழுதி அட்லீஸ்ட் ஒரு 35 வாங்கலாம்னு நம்பிக்கை அவன் ஜாப் விட்டு வெளியே போவான். और वो सोच के जाएगा कि इनको लड़ने तो चलो मैं 5 मार्क 35 मार्क तो लेके आऊं करके प्रार्थना करके निकलेगा। அப்போ உள்ள இருந்து அந்த அம்மா சவுண்ட் விடும். फिर अंदर से उसकी माँ आवाज देगी, இந்த டெம்பரரியா சண்டையை நிறுத்திட்டு ये थोड़ा सा लड़ाई को रोक कर டேய் பேனா எடுத்துக்கியா, कि ये तूने पेन ले लिया, எக்ஸாம் போற பேனா எடுக்காம போவான். देखिए एग्जाम निकले वाला पेन नहीं लेके जाएगा। அதுதான் அந்த அம்மா செய்யற பெரிய உதவி. वही बहुत बड़ी सहायता उसकी माँ कर रही है उस बच्चे के लिए। அதான் பெரிய ஸ்மைல் தான் ஸ்வாட்னா. कि देखे कि इसीलिए कहा गया कि जो कलम है वो तलवार से बहुत ताकतवर है। அவன் வீரா பேசுமா சொல்லுவான், நான் எடுத்துக்கிட்டேம்மா பேனா. और बच्चा खुश होकर बोलता हाँ मैंने पेन ले लिया माँ, அவன் கரெக்டா 33 மார்க் வாங்குவான். और करेक्ट वो 33 मार्क ही लाएगा। அவங்க அம்மா உடனே என்ன சொல்றாங்க, ஆதியா காட்டா சரி. तो उसकी माँ क्या बोलती, टीचर सही नहीं है। இப்படிலாம் டயலாக் ஒரு தாய்மார்கள் நிறைய இருக்கு. ऐसे डायलॉग देने वाली माएँ भी बहुत होती இவங்கள சினிமா காமிச்சு வச்சிடலாம். हैं, इनको सब सिनेमा केस में रख सकते இந்த हैं। சீரியல் இப்போ நிறைய நடக்குது. आजकल सीरियल्स बहुत अच्छे तरह चल रहे हैं, நல்ல வீட்டுல இருக்கிறத அப்படியே அங்க நினைச்சு காட்டினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். और जो या घर में चल रहा है ऐसे ही वहाँ नाटक करके दिखाएगा तो बहुत अच्छा लगता है। அடுத்த ஒரு தாய்மார் एक और माँ के बारे में देखते हैं, மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20 இருந்து 23 வரைக்கும் வாசிப்போம். मत्ती 20वें अध्याय 20वां वचन से 23वें वचन तक हम पढ़ते हैं। சரி, குடிக்கிறவங்க குடிச்சு வச்சுங்க, ஆனா இதை அப்படியே நான் ஓரமா சொல்லிடுறேன். और इसे आप रखिए, हम बता देते हैं आपको। ஜெபேதேயுவுக்கு வைஃப் இவங்க மிஸ்ஸஸ் ஜெபேதேயு. ये मिसेस जब्दी थी। இவங்க என்ன பண்றாங்க, இயேசுநாதர்கிட்ட வந்து ये क्या करती हैं, यीशु के पास आकर பரலோக ராஜ்யத்தில் என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாஷத்திலும் ஒருவன் உமது இடது பாஷத்திலும் உட்காரும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். वो कहती है कि स्वर्ग के राज्य में हाँ। मेरे 2 बेटे तेरे दाएं और तेरे बाएं बैठे, ऐसे वो मांगती है। இப்போ இந்த अम्मा வந்து நல்ல ஒரு, அதாவது பைபிள் சொல்லிட்டு பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுது. इस माँ को देखिए बहुत बाइबल का ज्ञान था कि बुरे होके तुम अपने बच्चों को अच्छी चीजें दे सकते हो करके। அப்ப இந்த அம்மா வந்து இந்த உலகத்துக்கான ஒரு நல்ல காரியத்தை கேட்பதையும் தாண்டி பரலோக ராஜ்யத்துல கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்துல ரைட் சைடுல அவங்க ஃபர்ஸ்ட் சன், லெஃப்ட் சைடுல அவங்க செகண்ட் சன் உட்கார்ந்து வந்து கேட்கிறாங்க. और ये सांसारिक बातें ना मांगते हुए स्वर्गीय बातें मांगती है, और यीशु से बोलती है कि राइट साइड में मेरा बड़ा बेटा और लेफ्ट साइड में मेरा छोटा बेटा तेरे साथ बैठे। கேட்டா பாருங்க, देखिए इसने क्या मांगा। இன்னும் கொஞ்சம் மிச்சம் போயிருந்தா உங்க சிம்மாசனத்தையே மாறி கொடுத்துருக்கேன்னு கேட்டிருப்பாங்க. और थोड़ा छोड़ते तो बोलते यीशु मसीह आप सिंहासन से हट जाओ, मेरे बेटे बैठेंगे उसमें। இப்படி பேராசையான எப்படியாவது லாபத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற தாய்மார்கள் இருக்கிறார். और देखिए ऐसी माएँ जिनके अंदर वो लालच होती है, कैसे न कैसे मुझे लाभ मिले करके सोचने वाली माएँ भी होती हैं। ஒரு லாபத்துக்காக ஒரு தக்காளி சாதம் ஒரு காய்கறி கேட்டா கூட பரவாயில்ல. कुछ लाभ के लिए एक टमाटर चावल मांग लें, கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு ரைட்லயே உட்காரணுமோ லெஃப்ட்லயே அவங்க வாசனை தான் உட்காரணும். ये छोड़ के परमेश्वर के सिंहासन के राइट और लेफ्ट में बैठने के लिए मांग रही है। சரி, ஏதோ என் மகன் எய்ம்ஸ்ல வந்து டாக்டர் ஆகணும் அப்படி கேட்டா கூட பரவாயில்ல. कोई नहीं मेरा बेटा एम्स में डॉक्टर बन जाए, ये मांगे भी तो चलेगा। கடவுளுடைய சிங்காசனத்துக்கு பக்கத்துல இருக்கணுமா?
परमेश्वर के सिंहासन के बगल वाला सीट मांग रहे हैं। இந்த மாதிரி ஒரு பேராசையை பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? ऐसे आपने लालच देखा होगा कहीं? என்ன மாதிரி பேராசை இது? देखिए कितना बड़ा लालच है ये। எனக்கு மிஞ்சி போனா ஆசை 2 இட்லியோட நின்று போயிடுச்சு. और मेरे को ज्यादा से ज्यादा 2 इडली का लालच होता है, அப்படியே போனாலும் 3 இட்லி. ज्यादा से ज्यादा 3 அந்த इडली। 3 இட்லி சாப்பிட்டாலே எனக்கு வந்து குற்ற மனசாட்சி வருது. और 3 इडली खाने के बाद वो दिल में वो चुभने लगता है। உண்மையதான் சொல்றேன். ஒரு 2 இட்லி பெரிய இட்லியா இருந்தா 2 இட்லியே போதும். अगर बड़ा इडली होगा तो 2 इडली मेरे लिए बहुत है। கூட ஒரு வடை சாப்பிட்டா கூட ஐயோ நான் ஓவர் சாப்பிட்டேனே. और इसके साथ यदि वड़ा भी खा लेते तो लगता है मैंने बहुत ज्यादा खा लिया, ओवर खा लिया। வருது குற்ற மனசாட்சி எனக்கு வந்து. और मेरे अंदर वो जो है चुभने वाली स्वभाव आ जाती ஆனா है। இந்த அம்மா என்ன சொல்றாங்க? लेकिन ये माँ यहाँ का क्या कहती है? நல்ல ஒரு ஆன்சர் ஒரு ரியல் எஸ்டேட் கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. अ, स्वर्ग राज्य अगर रियल एस्टेट में होगा भी तो चलेगा। ஒரு பங்களோ கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. एक बंगले में होगा भी तो चलेगा। அந்த பங்களோ பின்னாடி ஒரு தோட்டம்லாம் இருக்கணும், ஒரு இது ஃபவுண்டன்லாம் இருக்கணும்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. और उस बंगलो में के पीछे फव्वारे हो वो मांगने से भी चलेगा உன்னுடைய ராஜ்யத்துல कि तेरे राज्य में என்னுடைய குமாரராகிய 2 பேரும் உமது வலது பார்சத்திலும் உமது இடது பார்சத்திலும் உட்காரும்படி அருள் செய்ய வேண்டும். मेरे ये 2 पुत्र तेरे राज्य में, एक तेरे दाहिने और एक तेरे बाएं बैठे। அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு. फिर यीशु वहां उत्तर देते हैं। இயேசு கிறிஸ்து சொல்ற பதில பயங்கரமான அர்த்தம் ஓவரா இருக்கும். अब देखिए यीशु मसीह इसमें बहुत बड़े अर्थ के साथ जवाब देते हैं। நான் வந்து பாட அனுபவிக்க வந்திருக்கிறேன், நீங்க எல்லாம் பாட அனுபவிப்பீங்களா என்ன மாதிரி கேட்கிறேன். वो कहता है कि मैं यहाँ पे दुख में उठाने आया हूँ, क्या तुम लोग उस दुख उठाने के लिए तैयार हो? நீங்க நிறைய பேர் பாடுதல் இல்லாமலேயே எனக்கு வந்து ப்ராஃபிட் வர வேண்டும் நான் யோசிக்கிறேன். आज बहुत से लोग कहते हैं कि हम दुख तो नहीं उठाएंगे लेकिन हमें प्रॉफिट मिल जाए। இயேசு பிரதியுத்தரமாக நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். यीशु ने उत्तर दिया, तुम नहीं जानते कि क्या मांगते हो, जो कटोरा मैं पीने पर हूँ क्या तुम पी सकते हो? उन्होंने उससे कहा पी सकते हैं। அப்ப அவர் சொல்றாங்க நாங்க குடிக்கிறோம், நீங்க குடிக்கிற பாத்திரம் அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அவர் ரொம்ப உள்ளான அர்த்தத்தோடு சொல்றாரு. இவர் என்ன சொல்ல வருகிறார்? தன்னுடைய பாடு மரணத்தை பற்றி சொல்ல வருகிறார். और ये बहुत गहराई से अपने जो मृत्यु के बारे में बता रहे थे, लेकिन उन्हें समझ नहीं आया। वो कहते हैं कि हाँ मैं ये कटोरा पी सकता हूँ। அடுத்த வருஷத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றவர்களுக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல. फिर 23वें वचन में कहता है, उसने उनसे कहा तुम मेरा कटोरा तो पियोगे पर अपने दाहिने बाएं किसी को बिठाना मेरा काम नहीं, पर जिनके लिए मेरे पिता की ओर से तैयार किया गया है उन्हीं के लिए है। இப்ப பாருங்க அவரு ஆண்டவர் என்ன சொல்கிறார், பிதாவுடைய சித்தத்தை குறித்து அவர் பேசுகிறார். देखिए यहाँ पे परमेश्वर की इच्छा के बारे में यीशु बताते हैं। உங்கள் பிள்ளைகளை குறித்து பிதாவுக்கு ஒரு சித்தம் உண்டு. आपके बच्चों के लिए भी परमेश्वर की एक इच्छा है அந்த சித்தத்தின்படி நீங்கள் அவர்களை வளர்க்க வேண்டும். और परमेश्वर की उसी इच्छा के अनुसार आपको बच्चों की परवरिश करनी है। ஒருத்தர் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா एक चाह कि वो डॉक्टर बने, டாக்டர் ஆக முடியலையா? डॉक्टर नहीं बन पाए, அதனால பையனை கொட்டி 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 அவனை டாக்டர் ஆகணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். और उस बच्चे को मार मार के उसको डॉक्टर बनाने के लिए उनको तैयार करा। இப்படி தாங்கள் எதிர பெரிய இருக்கிறாங்களோ அதுல பசங்களை சக்சஸ் ஆக்கிக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. हाँ, तो ऐसे माँ बाप होते हैं जो खुद कुछ जो नहीं बन पाए वो अपने बच्चों को बनाने के लिए कोशिश करते हैं। அது ஒரு பேரண்டிங். वो नहीं है। அவர்களுக்கென்று என்ன பிதாவின் சித்தமோ அதை அவர் ஆண்டவர் அவர்களுக்கு அருள வேண்டும் என்று வேண்டுவதுதான் பேரண்டிங். ये पेरेंट का ये काम है कि परमेश्वर की इच्छा उन बच्चों के लिए क्या है उसके लिए आपको प्रार्थना करना है। இப்போ உங்கள் மகிழ்ச்சியாக 2 விஷயம் சொல்லிட்டு आपको आनंदित करने के लिए 2 कार्य मैं बताऊंगा நானும் சந்தோஷமா போறேன் இல்லையா? क्योंकि मुझे भी खुशी खुशी जाना है। குட் மதர்னு இருக்காங்க பைபிள்ல. एक गुड मदर भी होती है बाइबल में। ப்ராவர்ப்ஸ் 31 நீதிமொழிகள் 31 அதிகாரம் முதல் வசனம். नीति वचन 31:1 में पढ़ते हैं, ராஜாவாகிய லெமுவேலுக்கு கொடுத்த வசனங்கள் அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசம். लमुएल राजा के प्रभावशाली वचन जो उसकी माता ने उसे सिखाए। பாருங்க நீதியுள்ள நீதி மொழிகளை கற்பிக்கின்ற உபதேசிக்கின்ற தாயாக இருக்கிறார். देखिए नीति वचनों को सिखाने और
बोलने वाली माता ये माता है। லெமுவேலின் தாயார். कौन? लमुवेल की माँ। நீதியும் ஞானத்தையும் போதிக்கும் வசனங்களை அவள் தன் மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். धर्म और ज्ञान के वचनों को अपने बच्चों को उसने सिखाया। இப்படி போதிக்கின்ற தாயார்கள் தான் good mothers. और ऐसे सिखाने वाली माएँ अच्छी माएँ होती हैं। தாங்களே அதற்கு எக்ஸாம்பிளா இருந்துட்டா இன்னும் better. और खुद को एक एग्जाम्पल के रूप में वो रखती है तो और भी अच्छी बात है। ஒருத்தர் சொல்றாரு, "டேய் நான் தான் தண்ணி போட்டு கேட்டேன், நீ கேடாதடா." एक बोलता है मैं तो दारू पी के बिगड़ गया, तू मत बिगड़। அப்ப பையன் கேட்டான், "நீயும் கேடாங்க, हाँ? நீயும் கேடாங்க." तो बेटा बोलता तू क्यों बिगड़ रहा है, तू मत बिगड़। நான் மட்டும் கேடக்கூடாது, நீ மட்டும் கேட்கலாமா? हाँ, मैं नहीं बिगड़ू, तू बिगड़ जाए, वो अच्छा है। இவர் சொல்றாரு, "நானும் நான் தான் கேட்டு போயிட்டேன், நீ கேடாதடா." ये बड़े ज्ञान से कहते हैं मैं तो बर्बाद हो गया, तू मत बर्बाद हो। இப்படி நல்லதை தாங்களும் செய்து கொண்டு அதை போதிக்கிறவர்கள் உண்மையிலேயே பாக்கியம். और ऐसे ही अच्छा काम खुद करते हुए उसे बच्चों को सिखाने वाले जो वो होते हैं वो बड़े भागवान होते हैं। அதாவது தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய் பெற்ற ஈன்ற பொழுதில் இருந்த சந்தோஷத்தை, ஒரு ஆண் மகனை பெற்றேன் என்கின்ற சந்தோஷத்தை காட்டிலும் தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய் மகிழ்ந்தாள் என்று தமிழ் பழமொழிகள், தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது. तमिल में एक कहावत है, தான் தான் பெற்றெடுத்த பொழுது ஒரு மகன் பிறந்திருக்கிறான் என்று சொன்னதும் ஒரு மகிழ்ச்சியானான் தாய். कि मेरे को बेटा पैदा हुआ है करके खुश होने वाली माँ, அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி அவளுக்கு எப்பொழுது வந்ததாம், उससे बढ़कर ही खुशी कब उसको आई எல்லாரும் வந்து சொன்னாங்களாம், உன் மகன் பெரிய சான்றோன், பெரிய ஞானி உன்னுடைய மகன். कि तेरा बेटा एक बहुत बड़ा ज्ञानी है। जब लोगों ने आकर उससे कहा அதை கேட்டு அதிக மகிழ்ச்சி அடைந்தார். और उसे सुनकर ये और भी आनंदित हुई। தமிழ் கலாச்சாரத்துல இதெல்லாம் இருக்கு. ये देखिए तमिल कलाचारम में है ये। இறைவன் பைபிள்ல நம்ம பார்க்கிறோம், அவன் உபதேசிக்கிறான், அவனும் நல்ல பழமொழிகளை சொல்லி இருக்கிறான் அந்த லெமுவேல். और देखिए इस लमुवेल राजा ने भी बहुत अच्छी अच्छी नीति वचनें बताई हैं। फाइनल्स வந்தோம், सेमीफाइनल्स எல்லாம் முடிஞ்சிச்சு. अब सेमीफाइनल खत्म हो गया, हम फाइनल में आ गए हैं। prayerful mother. प्रार्थना करने वाली माँ। அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். प्रेरितों के काम 12-12। அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. और यह सोचकर वह उस यूहन्ना की माता मरियम के घर आया जो मरकुस कहलाता है। वहां बहुत लोग इकट्ठे होकर प्रार्थना कर रहे थे। மார்க்கு என்கின்ற ஒருவன், அவனுடைய தாயாகிய ஒரு மரியாள், இயேசுவின் தாயாகிய மார்க்குவினுடைய தாயாகிய மரியாள், ये यीशु की माँ मरियम नहीं, मरकुस की माँ मरियम है। அவனுடைய வீட்டில் அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். उसके घर में बहुत से लोग इकट्ठे होकर प्रार्थना कर रहे थे। இப்படி என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று சொல்லப்பட்ட வண்ணமாக, और ऐसे मेरा घर प्रार्थना का घर कहलाया जाएगा। வீட்டுல சண்டையை விட ஜெபம் நிறைய. घर में लड़ाई से ज्यादा प्रार्थना होना जरूरी है। சண்டை 1 ஹவர்னா ஜெபம் 2 ஹவர்ஸ் இருக்கும். अगर लड़ाई 1 घंटे का है तो प्रार्थना 2 घंटे की होनी चाहिए। சண்டையே 24 ஹவர்ஸ் இருக்குன்னு வெச்சுக்கங்க. यदि लड़ाई 24 घंटे का है तो ஜெபம் 48 ஹவர்ஸ் இருக்கும். प्रार्थना 48 घंटे का होना चाहिए। அப்பதான் அந்த சண்டையுடைய டைம் குறையும். तभी उस लड़ाई की जो टाइम है कम हो जाएगी। இங்கே அவருடைய வீட்டில் அநேகர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. और देखिए इस घर में सब लोग इकट्ठे होकर प्रार्थना कर रहे हैं। நிறைய பேர் நல்ல பெரிய பெரிய வீடுகள்ல தான் இருக்கீங்க. आप लोग बहुत लोग बड़े बड़े घर में रहते हैं, அதெல்லாம் ஜெப வீடா மாத்துங்க. उसे आप प्रार्थना का घर में बदलिए। ஒரு ஓரத்துல எல்லாரும் ஜனங்க ஒரு பாய போட்டு எல்லாம் ஜெபம் பண்றாங்க. एक कोने में एक चटाई बिछाइए, वहां लोग बैठ के प्रार्थना करने दें। வெறும் சின்ன பிஸ்கெட் ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திட்டீங்கன்னா போதும். कुछ नहीं, एक बिस्किट और पानी दे दे तो बहुत है। நிறைய பேர் வந்து ஜெபம் பண்றாங்க. बहुत लोगों को आके प्रार्थना करने दें। ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பம் ஒரு ஆலயமாகும். आत्मिक जीवन में आपका परिवार एक कलीसिया बन जाए, உங்களுடைய வீடு ஒரு ஆலயமாகும். आपका घर एक कलीसिया बन जाए। அப்படிப்பட்ட தன்னுடைய வீட்டை ஆலயமாக்கின ஒரு தாய் அவள்தான் இந்த மரியாள். और ऐसे ही अपने घर को एक कलीसिया बनाने वाली माता ये मरियम है। அல்லேலூயா. हालेलुया। சரி, பிரசங்கம் எல்லாம் மறந்துட்டு இருப்பீங்க. जो मैंने प्रचार किया शायद आप भूल गए होंगे, அதனால கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது. इसलिए मैं बहुत आनंदित होता हूँ जब आप लोगों को देखता ஏன்னா हूँ। யாரும் அப்செட் இல்லையே. आप कोई मेरे से खुंदक तो नहीं है? இத கடைசியா கூப்பிடுறீங்களா, திரும்பி கூப்பிடுறீங்களா? ये आखिरी बार बुलाया है, इसके बाद नहीं बुलाओगे क्या? வார வாரம் கூட வரலாம்னு சொல்றேன். மகிழ்ச்சி. சரி, ஜெபிப்போம். प्रार्थना करें। அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த தியானத்தை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर
सुंदर समय के लिए ध्यान करने के जो वक्त दिया है इसके लिए आपका धन्यवाद। எங்கள் பிள்ளைகளுக்கு நீதி மொழிகளை போதிக்கின்ற தாய்மார்களாக இந்த சபையிலிருந்து அநேக தாய்மார்கள் உருவாக ஜெபிக்கிறேன். अपने बच्चों को नीति वचन सिखाने वाली माओ के जैसे इस कलीसिया में हर एक माओ को आप बदले प्रभु। அது மட்டுமல்ல ஆண்டவரே, यही नहीं परमेश्वर, குடும்பத்தையே வீட்டையே ஒரு ஆலயமாக மாற்றி ஆராதிக்கின்ற ஜனமாக குடும்பத்தை மாற்றக்கூடிய தாய்மார்கள் இங்கு எழுப்ப வேண்டும் என்று हम ஜெபிக்கிறேன். प्रार्थना करते हैं प्रभु यहाँ पे ऐसी माएं उठे जो अपने घर को एक प्रार्थना का स्थल बनाए। எங்களுடைய வேண்டுதல்களை ஒவ்வொரு தாயாருக்காகவும் இந்த நாளில் ஜெபிக்கிறோம். इस समय में हमारी विनतियों को हर एक माओ के लिए प्रार्थना करते हैं, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. हर एक माओ को आशीष करें। அவருடைய பிள்ளைகள் மூலமாக அவர்களுக்கு அநேக மகிழ்ச்சியான நாட்களை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். उन बच्चों के द्वारा उनके लिए बहुत से आनंद के दिन उन्हें दिखाने के लिए हम प्रार्थना அவர்கள் करते हैं। அயராது வீட்டிலே உழைக்கிறதை கண்ணோக்கி பார். प्रभु उनकी मेहनत को आप देखें அதற்கான பலனை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். और उसका फल आप दे, इसके लिए हम प्रार्थना करते हैं। அவர்களுக்கு மகிழ்ச்சியின் நாட்களை கட்டளை. और आनंद वाले दिनों को उनको दे प्रभु। என்னுடைய ஆலயத்துக்கு வந்திருக்க எல்லாரையும் நான் இந்த நேரத்தில் நினைத்து ஜெபிக்கிறேன். परमेश्वर की कलीसिया में आए हुए हर एक लोगों के लिए मैं प्रार्थना करता हूँ, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. हर एक को आप आशीष करें உங்களுடைய புதிதும் ஜீவனுமான பாதையில் நடக்க செய்வீராக. और आपके जीवित मार्ग पे चलने का सहायता करें। புல்லுள்ள இடங்களிலே உம்முடைய ஆடுகளாக நாங்கள் மேய்ந்து நாங்கள் உள்ளும் புறமும் சேர்த்து நாங்கள் மேய்ச்சலை கண்டடையும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். होने दे प्रभु परमेश्वर, हरी गरी चरगाहों में चरने वाले भेड़े हम रहे, अंदर आने जाने वाले भेड़े बने रहे प्रभु परमेश्वर। இயேசுவின் நாமத்திலே நன்றியோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता, आमीन। आमीन।